அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்கள்லாம் நம்ம அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும். பொதுவாக இந்த வார பலனை பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பலன்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல அந்த வார பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் திருக்கணிதப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்குற போது கோச்சாரத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார், மிதுன ராசியில செவ்வாய், கன்னி ராசியில சூரியன் புதன் கேது, துலா ராசியில சுக்கிர பகவான், கும்பராசியில சனி பகவான் அக்ரகதியில இருக்கார், மீன ராசியில ராகு பகவான் கோச்சாரத்துல சஞ்சரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இங்க சஞ்சரிக்கிறது போக இவங்க யாருடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மேசராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு. முதல்ல ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்காங்க, சூரியன் புதன் கேது, அத்தனை கிரகங்களும் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க யாரெல்லாம் வேலையில இருக்கீங்களோ வேலை நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கு இந்த வாரத்துல வேலைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. எனக்கு வயசாயிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரும் நினைச்சிட்டு அசால்ட்டா இருக்க வேண்டாம். ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, அரசு வேலையில, தனியார் கம்பெனிகள்ல எங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா இருக்கு. கடந்த காலங்கள்ல எப்படி இருந்தாலும் வரக்கூடிய வாரங்கள்ல இந்த வாரங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஜாப்ல இருக்கு. அதனால கரியரை பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்துல நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா நீங்க என்ன காரியத்துக்காக கடன் வாங்கினீங்கன்னா அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக முடியும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் மட்டுமல்ல, உங்க பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து தொழில் பண்ணீங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்க பார்ட்னரும் லாபம் அடைவார். இந்த வாரத்துல உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க, நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம உயர்கல்வி ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு பக்கம் நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இன்னொரு பக்கம் நண்பர்களால் நமக்கு நற்பலன்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்துல இருக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு புதுசா அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபையர் இருந்தாலும் அதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனிச்சு பாருங்க. இது இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்க முருக பெருமானுடைய வழிபாடும், எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காலும் அங்கெல்லாம் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது டிராவல் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல, அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை. இன்னொரு பக்கம் இந்த வாரத்துல உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் உங்களுடைய வேலையில ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ஏதாவது விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையும் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், குறிப்பா டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் இருக்கு. எல்லா விதமான ஸ்பெகுலேஷனுமே ஓரளவுக்கு ஃபேவரபிளா இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்கு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்
உருவாகும். இது அத்தனையும் இந்த வாரத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் லாபம் கிடைக்குமானா லாபம் கைக்கு வர்றதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, பேச்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. மற்றவங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க மற்றவங்கள்ட்ட ஏற்று பேசாதீங்க. இதெல்லாமே இந்த வாரத்துல ரொம்ப முக்கியம். இந்த வாரத்துல நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். நீங்க ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்க அவருக்காக உழைப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்துல உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஏதாவது கவர்மெண்டால உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்துல உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். குறிப்பா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. இந்த வாரத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கு, இம்யூனிட்டி பவர். அதை நீங்க பெரிய லெவல்ல கூட்டுங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றதுக்கு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நார்மலா இந்த வாரம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்க ஆஞ்சநேயரையும் பைரவரையும் பிரதானமா கும்பிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த வாரத்துல நீங்க, இது புரட்டாசி மாதமாக இருந்தா கூட ஏதாவது நீங்க இடம் வாங்குறத பத்தி பேசலாம். அது பேசுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இதுக்கெல்லாம் பணம் வேணுமே, எங்கிருந்து வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்காரு. அப்படி இருந்தாலே நீங்க ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. அதனால நீங்க எங்கேயாவது பணம் கடன் கேட்கறதுக்கோ அல்லது நீங்க ஏற்கனவே பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய இருக்கு. இந்த வாரம் உங்க கையில பணம் இருக்கு, அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்துல புதிய முயற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல்ல இல்லை. அதனால பெருசா ஒன்றும் இந்த வாரத்துல நீங்க பெருசா எதுவும் ஆக்டிவேட் ஆக வேண்டாம். நீங்க நடைமுறையில் ரொட்டீனா என்ன லைஃப் இருக்கோ அதை மாத்திரம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, போதுமானது. நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுல நீங்க லாபம், வருமானத்தை பார்க்கலாம் இந்த வாரம். நீங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரத்துல வருமானங்கள் இருக்கு. நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் புகழ் இருக்கு, வருமானம் சுமார். பெருசா இந்த வாரத்துல நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, எல்லா விதமான யூக வணிகங்களும் சாதகமாக இல்லை. இந்த வாரத்துல எதுதான் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாப் நல்லா இருக்கு. யாரெல்லாம் வேலையில இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஏதாவது இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க அல்லது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்துல லோன் எதுவும் நான் முதலேயே சொன்ன மாதிரி லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஆமா, அதோட இந்த வாரத்துல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல நிறையவே இருக்கு. நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு சுமார். கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது தேவையற்ற வைத்திய செலவுகள் இது இருந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரத்துல பிரம்மாவையும் குறிப்பா முருகனையும் நல்லா கும்பிட்டு வாங்க, நல்ல ஒரு மேன்மையை உண்டு. கடக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல 3 கிரகம் இருக்காங்க, சூரியன், புதன், கேது. வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள்
பெரிய லெவலில் இருக்கணும், செயல்பாடுகளும் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறது நடப்பதற்கான கிரக சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இதனால தான் நம்ம காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு செயல்படணுங்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும். ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத பயணம், ஏதாவது ஒரு டிராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், அந்த டிராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காம இருக்கு, சேல் ஆகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதோட உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இது முக்கியம். வேலையில் எதிர்பாராமல் லீவ் போட வேண்டிய காலங்கள், அல்லது நம்ம வேலையை விட்டு வெளியில் வர்றது, வெளியேற்றப்படுவது, அதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் கடன் இருந்தால் உங்களுக்கு கடன் குறையும். அதே சமயத்தில் நோயும் குறைவதற்கான வாய்ப்பு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அஷ்டம சனி இருக்கேன்னு ஒரி பண்ணாதீங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் கூடும். லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருக்கும். அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நன்மையாக அமையும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு, அதாவது லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக யாரெல்லாம் பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தொழில் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த டிராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும். இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இதுவும் உங்கள் பிஸ்னஸில் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. நல்ல ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். கவர்மெண்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அது நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்க
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்க. இந்த வாரத்தில் துர்க்கையையும் காளியையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். ஏன்னா உங்கள் ராசியில் சூரியன் புதன் கேது 3 கிரகங்கள் இருக்கு. மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். அதனால மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்க. உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பேச்சின் மூலமாக வருமானம், அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணுறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுங்க. எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துட்டு இருக்கோம். அதில் சின்ன சின்ன தடைகள் என்பது இருக்கு. அதனால அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம். இந்த வாரத்தில் நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடிய வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையும் நீங்கள் நம்பாமல் இருக்க முடியாது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரையா நம்பித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருந்துட்டுருக்கு. வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனாலும் கூட உங்கள் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. ஒர்க்கில் லோடு அதிகமாக இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும். இந்த வேலையை பார்ப்போமா விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் இந்த வாரம் உண்டு. கவலைப்படாதீங்க, அதனுடைய நிலைமைகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமான்னா கண்டிப்பாக இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய சுப்பீரியர்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த வாரம் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. நீங்கள் சொந்த பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய எண்ணங்களை முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க போன வாரம் மாதிரி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது அத்தனை கிரகங்கள் இருக்காங்க. அப்படி இருந்தால் 12ஆம் இடம் முதலீடு அல்லது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகையினால உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணுங்க. இது தேவையற்ற செலவினங்களை குறைக்கும். இந்த வாரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்கு. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. ஆனாலும் அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்க வேண்டாம். அந்த முயற்சியில் நிறைய போராட்டங்கள் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க. அதனால நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள். கவனமாக இருங்க இந்த வாரம் ட்ராவலில். குறிப்பாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் பெருசாக நம்பி இருக்க வேண்டாம். அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரமும் நமக்கு கடந்த வாரம் மாதிரியே ஃபேவரபுளாக இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமை, நிதானம். ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாமே பொறுமை, நிதானம், தெய்வ சிந்தனையை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுடைய அஃபையர் பிரேக்கப் ஆனால் கூட லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். பின்னாடி அது லவ் மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க,
மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த வாரம் உங்களுடைய கரியரை ரொம்ப பிரமாதமாக இல்லை, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாமே சுமூகமாக போகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை. அதனால் துளாராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வலுவாக கும்பிட்டு வாங்க. குறிப்பாக யாருக்கும் இந்த வாரம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பிரம்மதேவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அவர் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் முன்னோருடைய சொத்து வரலையோ இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது பொருளாதாரத்தில் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். நல்லா பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இந்த வாரம் இல்லை. அதனால் பெருசாக எதுவும் நீங்கள் வேண்டாம். நடைமுறையில் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பாருங்கள். உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இது ரெண்டுலேயும் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறீங்க, ஓரளவுக்கு லாபம் இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்க, உங்களுக்கு உற்பத்தி தந்த வேலை கிடைக்குமான்னா இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். இந்த வாரத்தில் நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதையெல்லாம் பொறுமையாக சகிச்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. அதற்காக உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வேலை இருக்கு, வருமானங்கள் இருக்கு கேரியரில். நீங்கள் ஏதாவது ஃபைனான்சியலாக எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கிடைக்கும். ஆனாலும் ஒர்க்கில் ரொம்ப ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடுறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும். எதுவுமே நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்முடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் இந்த வாரம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த வாரம் சுமாராக இருக்குது. ஆனாலும் இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அல்லது அண்ணன் இருக்காங்க, அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். புதிய முயற்சிகள் கொஞ்சம் தடை இருக்குது, ஆனாலும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்துமே உடனே யோசித்து செயல்படுங்க. நாளைக்கு அப்படின்னு சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணணும், சில விஷயங்களை உடனே செய்யணும். அது உங்களுக்கு தான் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணுங்கிறது தெரியும். அதன் அடிப்படையில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு, உங்களுடைய முயற்சிகள். சனின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிங்க, இது ரொம்ப முக்கியம். அன்வான்ட் திங்கிங் எதுவும் வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிற அந்த சிந்தனைகள் பின்னாடி உங்களுக்கு பலிதமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கிற ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, அது எப்போ சேல் ஆகும்னா இப்போ அதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள். இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை,
இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஒருவேளை அந்த தொழிலை யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் திருப்தியற்ற ஒரு மனநிலை தான் இந்த வாரம் இருக்கும். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நல்ல வேலை ஆட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல வேலை ஆட்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கடன் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதை கடன் கேட்டிருந்தாலும் சரி, இந்த வாரம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய வேலையிலையுமே நீங்கள் நல்லதொரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் அத்தனை பேரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தால் ஓரளவுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. குறிப்பாக இந்த வாரம் மகாலட்சுமியும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள், அதாவது முயற்சிகள், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ யாரோடெல்லாம் நீங்கள் பேசணும் அல்லது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். அது உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா தாராளமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு அதெல்லாமே கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கல்வியில் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, அப்பா அம்மா 2 பேருடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது அத்தனையும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம், சிந்தனைகள் இருக்கும். நம்ம வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அது மட்டுமல்ல, எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ இந்த வாரம் அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான சூழ்நிலைகள், கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நார்மலாக இருக்குது. நல்லா பெருசாக எந்த முயற்சியுமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக சக்ஸஸ் இல்லை. நல்லா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக வருங்க. இந்த வாரத்தில் உறவுகளாக நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. அதோட நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணாதீங்க. எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சுமாராக தான் கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்குது. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். பிஸ்னஸில் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது.
ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில் செய்ய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகள் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. பட் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் கூட நீங்கள் இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்போ எல்லாமே அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஸோ நீங்கள் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் உருவாகும். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருந்தால் அதுவும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகும். டாக்குமெண்ட்டில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அதற்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த தொழிலை பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான பிளானிங்கை நீங்கள் இப்போ உருவாக்குவீங்க. அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் இது புரட்டாசி மாதமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.